வணக்கம் நண்பர்களே, லாவண்யஸ் வைப்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த எபிசோடில் அந்த பையனும் அந்த பொண்ணும் போலீஸ் நிலையம் வரை சென்றார்கள். அங்கே தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே பார்த்து கொள்ள வேண்டும் என்றும், சொத்து நகை பணம் எதுவும் வேண்டாம் என்று தெரிவித்தார்கள். ஆனால் அந்த பையன் கேட்டது ஒரே ஒரு விஷயம், அவளுடைய படிப்பு மட்டும் நின்றுவிடக் கூடாது. அந்த சம்பவத்திற்கு பிறகு அவர்களின் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அந்த ஒரு அழைப்பு அவர்களின் காதலை திருமணத்தை நோக்கி அழைத்து சென்றது. அந்த அழைப்பில் என்ன பேசப்பட்டது, திருமணத்திற்கு என்ன நிபந்தனை வைக்கப்பட்டது, இறுதியில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்களா? வாங்க எபிசோட் 5க்குள் போகலாம். ஒரு நாள் அந்த பெண்ணின் அம்மாவிடம் இருந்து அந்த பையனுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அவர் எதிர்பார்த்தது என்னவென்றே தெரியவில்லை. ஆனால் அந்த அழைப்பில் ஒரு முக்கியமான விஷயம் பேசப்பட்டது. நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அவளுடைய அம்மா கூறினார். அதை கேட்டதும் அந்த பையனுக்கு நம்பவே முடியவில்லை. இவ்வளவு நாட்களாக எதிர்பார்க்காத இருந்த குடும்பம் இப்போது திருமணத்திற்கு சம்மதிக்கிறார்களா? ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை இருந்தது. அவளுடைய குடும்பத்தினர் ஒரு விஷயத்தை தெளிவாக கூறினார்கள். திருமணம் செய்ய வேண்டும் என்றால் நீ கிறிஸ்துவ மதத்திற்கு மாற வேண்டும். அந்த வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முடிவை எடுக்க வேண்டிய தருணமாக இருந்தது. ஒரு பக்கம் அவன் வளர்த்த குடும்பம், அவன் நம்பிக்கைகள், மற்றொரு பக்கம் அவன் உயிருக்கும் மேலாக நேசித்த அந்த பெண். பல விஷயங்களை யோசித்த பிறகு அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். அவளை இழக்கக்கூடாது என்ற எண்ணத்துடன் திருமணத்திற்காக கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுவதற்கு அவன் சம்மதித்தான். அது அவனுக்கு சாதாரணமாக ஒரு முடிவு இல்லை. ஆனால் அவன் மனதில் இருந்தது ஒரே ஒரு விஷயம், நான் நேசித்தவளுடன் என் வாழ்க்கையை தொடங்க வேண்டும். அதற்கு பிறகு திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தொடங்கின. இறுதியாக அவர்களின் திருமணம் நடைபெற்றது. பெரிய ஆடம்பரம் இல்லை, பெரிய கொண்டாட்டம் இல்லை. ஆனால் பல தடைகளை கடந்து வந்த இரண்டு இதயங்கள் ஒரே வாழ்க்கையாக இணைந்த நாள் அது. அந்த நிமிடத்தில் அவர்கள் கடந்து வந்த வழிகளும் கண்ணீரும் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் சென்றது. திருமணத்திற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கை மெதுவாக இயல்பு நிலைக்கு வந்தது. அந்த பையனுக்கு ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது, இனி அவள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவளுடைய படிப்பு நிற்க கூடாது, அவளுடைய கனவுகள் நிறைவேற வேண்டும், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். திருமணத்திற்கு பிறகும் அவளுடைய படிப்பு தொடர வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். அவன் கல்லூரியை விட்டு விடக்கூடாது, அவளுடைய எதிர்காலம் பாதியிலே நிற்க கூடாது. அதற்காக பலரிடமும் பேசி அவளை மீண்டும் படிப்பை தொடர செய்ய முயற்சி செய்தான். அவளுடைய படிப்பு தேவையான விஷயங்களில் அவனும் துணையாக இருந்தான். அவள் படிக்கும் நேரங்களில் அவளுக்கு தேவையான உதவிகளை செய்வான். ப்ராஜெக்ட்ஸ், அசைன்மெண்ட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்று அவளுடைய படிப்பிலும் துணையாக இருந்தான். சில நேரங்களில் அவள் படிப்பதற்காக அவனும் தூங்காமல் உடன் இருந்திருக்கிறான். அவள் முன்னேற வேண்டும் என்பது தான் அவனுடைய ஆசை. இத்தனை பிரச்சனைகளையும் கடந்து அவர்கள் இறுதியாக கணவன் மனைவியாக வாழ்க்கையை தொடங்கினார்கள். ஒரு காலத்தில் இந்த காதல் நடக்காது என்று சொன்னவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களின் வாழ்க்கை அந்த வார்த்தைகளை கடந்து சென்றது. அவர்களின் காதல் ஒரு புதிய வாழ்க்கையாக மாறியது. ஆனால் நண்பர்களே, இது அவர்களின் கதையின் முடிவு இல்லை. இதுதான் இன்னொரு பெரிய அத்தியாயமாக ஆரம்பம். திருமணத்திற்கு பிறகு அவர்களின் வாழ்க்கை எப்படி சென்றது, அவர்களுடைய படிப்பு எப்படி தொடர்ந்தது, அவளுடைய படிப்பு எப்படி தொடர்ந்தது, அவன் வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்தது, அதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, அந்த கதை இன்னும் இருக்கிறது. அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தொடரும் இந்த உண்மை வாழ்க்கை கதையை தொடர்ந்து பார்க்க லாவண்யஸ் வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எபிசோடு 6இல் மீண்டும் சந்திப்போம்.